வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசர் திருமாசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அன்று மற்றும் பிரதமரை சந்தித்தார் இந்திய துணை ஜனாதிபதி. கிளிநொச்சியில் சிதைந்த நிலையில் சடலம் மீட்பு, மர்ம மரணம் குறித்து தீவிர விசாரணை. மிளகாய் தோட்டத்தில் பயங்கரம், குடும்பஸ்தர் வெட்டிக்கொலை, களவாஞ்சிக்குடியில் பரபரப்பு. மன்னாரில் வீதியில் வீசப்படும் மனித உடல் பாகங்கள், மக்கள் விடுத்த எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் தியாக தீபம், அன்னை பூவதியின் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிப்பு. கலவரத்தில் முடிந்த சித்திரை புத்தாண்டு விழா, கடும் மோதல், 7 பேர் காயம். வீட்டிற்கு தீ வைத்து மர்ம நபர்கள் வரிச்சையில் தாயும் மகளும் பலி, 2 படுகாயம். சட்டவிரோத வடிசாராய உற்பத்தியை கட்டுப்படுத்துமாறு கோரி மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு பேரணி. ரயிலுடன் மோதி ரஷ்ய யுவதி பலி, இலங்கையில் நடந்த துயரம். நாட்டில் நாளை முதல் மழைக்கு வாய்ப்பு, வெப்பநிலை தொடரும், பலத்த மின்னல் எச்சரிக்கை. லஞ்சம் பெற்ற முல்லைத்தீவு வைத்தியசாலை கணக்காளர், உதவியாளர் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.வி. ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வரலாற்று மற்றும் கலாச்சார விழுமியங்கள் குறித்து ஆழமாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இரு நாடுகளினதும் நலனுக்காக இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. இந்திய வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வழங்கப்பட்ட $450 மில்லியன் நிதி உதவியின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள் குறித்தும் குடியரசு துணைத் தலைவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் பிரதமர் ஹரணி அமரசூரியவை இன்று சந்தித்துள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் துணை ஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தினர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். கிளிநொச்சி குமாரபுரம் பகுதியில் அடையாளம் தெரியாத நிலையில் மர்மமான முறையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமாரபுரம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட சுட்டத்தீவு கோவில் அருகேயுள்ள வனப்பகுதியில் சடலம் ஒன்று கிடப்பதாக நேற்றிரவு போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் கிளிநொச்சி தலைமையக போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன்படி மீட்கப்பட்ட சடலம் மிகவும் சிதைந்த நிலையில் காணப்படுவதால் அவர் யார் என்பது இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை. உயிரிழந்தவருக்கு சொந்தமான உடைமைகளோ அல்லது குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான பொருட்களோ சம்பவ இடத்தில் இதுவரையில் கண்டெடுக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த மர்ம மரணம் குறித்து இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். நீதவானின் நேரடி பார்வையிடல் மற்றும் உத்தரவை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட உள்ளது. இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள கெல்வேஜ் வீட்டு திட்ட வீதியில் உள்ள மிளகாய் தோட்டம் ஒன்றில் ரத்தம் தோய்ந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த 58 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையான காசிநாதன் ஜெயகாந்தன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். தனது தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு குடிசையில் உறங்கிக் கொண்டிருந்த நபரே இவ்வாறு ரத்தம் தோய்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். தனது தோட்டத்தில் உள்ள குடிசையில் உறங்கிக் கொண்டிருந்த நபரை இவ்வாறு பலத்த காயங்களுடன் சடலமாக கிடப்பதனை அவதானித்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். குறித்த இடத்திற்கு சென்ற களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி SDM ரியாஸ் தலைமையிலான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். பின்னர் மட்டக்களப்பு உதவி போலீஸ் அத்தியட்சகர் திலீப் குமார, போலீஸ் தடயவியல் பிரிவு, போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவு உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் குறித்த இடத்திற்கு சென்று மேலதிக விடயங்களை ஆராய்ந்து வருகின்றனர். இந்த சம்பவம் கொலையாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்ற நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மன்னார் சவுத் பார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையத்தில் மனித உடல் பாகங்கள் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் சுகாதார சீர்கேடும் அச்சமும் நிலை வருகிறது.
இன்று குறித்த நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள வீதிகளில் மனித உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததோடு அவற்றை நாய்கள் இழுத்து சென்றுள்ளது. நீண்ட காலமாகவே இந்த நிறுவனம் மனித எச்சங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தாமல் மக்கள் நடமாடும் பகுதிகளுக்கு அருகிலேயே வீசி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இன்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனால் அந்த பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கையில், இங்குள்ள இராணுவ முகாம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இந்த செயற்பாடுகள் அமைகின்றன. அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மன்னர், போலீசார் மற்றும் நகரசபை ஆகியவற்றுக்கு தகவல் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இந்த மனிதநேயமற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாட்டை கட்டுப்படுத்த அதிகாரிகள் உடனடியாக முன்வர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தவறும் பட்சத்தில் குறித்த நிறுவனத்தின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்து அதனை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று பிரதேச மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தியாக தீபம் அன்னை பூபதியின் தியாகத்தை நினைவு கூறும் முகமாகவும் அவரின் தியாகத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாகவும் அன்னாரின் நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அன்னை பூபதியின் திருவுருவப்படம் ஏந்திய வாகன பேரணி 11ஆம் நாளான இன்று அன்னை உண்ணாவிரதம் ஆரம்பித்த மாமாங்க பிள்ளையார் ஆலயத்திற்கு வருகை தந்ததுடன் அங்கு அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவரின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நினைவேந்தலின் பிரதான நிகழ்வு இன்றைய தினம் மட்டக்களப்பு கல்லடி நாவலடியில் அமைந்துள்ள அன்னை பூபதியின் நினைவிடத்தில் நடைபெற்றது. இதன்போது அன்னை பூபதிக்கான திதி கடமைகள் குடும்ப உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து அன்னை பூபதிக்கான அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அன்னையின் இளைய மகள் ராதாவால் ஈகை சுடர் ஏற்றப்பட்டதுடன் அன்னையின் மூத்த மகள் சாந்தியால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருகை தந்தவர்களினால் சுடரேற்றி மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேச விடுதலைக்கான அன்னையின் தியாகம் உள்ளிட்ட தமிழ் போராட்ட வரலாற்றினை எதிர்கால சந்ததிக்கு கடத்துகின்ற முகமாக அஞ்சலி உரைகள் இடம்பெற்றதுடன் அன்னையின் நினைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடாத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவுதின நிகழ்வு திருகோணமலை வெறுகல் கலாச்சார மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது பிரதான தீபச்சுடர் ஏற்றப்பட்டு அன்னை பூபதியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி உணர்வுபூர்வமாக அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த அஞ்சலி நிகழ்வை திருகோணமலை நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு ஏற்பாடு செய்திருந்தது. இதேவேளை அன்னை பூபதியின் நினைவேந்தல் பருத்தித்துறையில் இன்றைய தினம் காலை ஜனநாயக போராளிகள் கட்சியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜியானந்தம் ஜேகோபி தலைமையில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் முதல் நிகழ்வாக அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கான பொது ஈகை சுடரினை ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் ஏற்றி வைத்து மலர் மாலை அணிவித்தார். தொடர்ந்தும் மலர் அஞ்சலியினை பால சதீஸ்வர குருக்கள் ஆரம்பித்து வைக்க நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் மலரஞ்சலி செலுத்தினர். இதேவேளை அன்னை பூபதியின் நினைவு நிகழ்வு இன்று கிளிநொச்சி சேவை சந்தைக்கு முன்பாகவும் இடம்பெற்றது. தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் வர்த்தகர்கள், அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் போராளிகள் என்று பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புத்தளம் ஆனமடுவ கரம்பேவ பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற சித்திரை புத்தாண்டு விழாவின் போது ஏற்பட்ட மோதலில் 7 பேர் காயமடைந்துள்ள நிலையில் ஆனமடுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிராம மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த புத்தாண்டு விழாவிற்கு வருகை தந்திருந்த இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. பழைய பகமை காரணமாக இந்த அமைதியற்ற நிலை ஏற்பட்டதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுமார் 20 பேர் வரையில் இந்த மோதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் மற்றும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆனமடுவ போலீசார் மேலும் தெரிவித்தனர். கொழும்பு மகரகமவில் உள்ள ஈரடுக்கு வீடொன்றின் மேல் மாடிக்கு இனந்தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் மகளும் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 2 ஆண்கள் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். மகரகம பமுனுவ வீதி எக்ஸத் சுபசாதக மாவத்தை 2வது குறுக்கு ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் வாடகை அடிப்படையில் வசித்து வந்த 55 வயது பெண் மற்றும் அவரது 16 வயதுடைய மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளான தந்தை மற்றும் வீட்டின் உரிமையாளரான 76 வயதுடைய முதியவர் ஆகியோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அயலவர்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்து காயமடைந்த 2
ஆண்களையும் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். பின்னர் வீட்டை சோதனையிட்ட போது அறை ஒன்றுக்குள் தாயும் மகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். குற்ற செயல் நடந்த இடத்தில் பெட்ரோல் வாடை வீசியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு சந்திவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சித்தண்டி பிரதேசத்தில் அதிகரித்து வரும் சட்டவிரோத வடிசாராய உற்பத்தியை கட்டுப்படுத்துமாறு கோரி இன்று கவனஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு சித்தாண்டி சமூக மட்ட அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பேரணியில் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், ஏறாவூர் பற்று பிரதேச சபை தவிசாளர் மு முரளிதரன் உறுப்பினர்கள், ஆலய நிர்வாகத்தினர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சித்தண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலய முன்றலில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி பேரணியாக சித்தண்டி இந்துமையான வீதி வரை சென்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாயை கொன்றது செய், போதையே எமக்கு தீராத நோய், காப்பாற்று காப்பாற்று, போதையிடமிருந்து சிறுவர்களை காப்பாற்று, பிரதேச செயலாளரே இப்போதாவது கண் திறந்து பார், பாராளுமன்ற உறுப்பினர்களே போதைப் பொருள் தொடர்பாக எமது பிரதேசத்தில் கவனம் எடு, போலீசாரே நடவடிக்கையை துரிதப்படுத்து, அதிகாரம் நம்பிக்கை அதே போதை கும்பலுக்கு ஒப்படைக்காதே, வழக்கறிஞர்களே போதைப் பொருள் வியாபாரிகளுக்காக வாதாடுவதை நிறுத்து, நீதித்துறையே போதைக்கு எதிரான தண்டனையை அதிகப்படுத்து போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட முடிவில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத்திடம் கையளித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை சித்தாண்டியில் மதுபானம் வாங்குவதற்கு பணம் வழங்க மறுத்த தாயை தள்ளி கொலை செய்த சம்பவம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். பெலியத்தையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி ரயிலுடன் மோதி ரஷ்ய யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அகங்கம கபலான ரயில் கடவையில் இன்று முற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் மின்சார மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் ரயில் கடவையின் சமிஞ்ஞை விளக்குகள் இயங்கிய நிலையில் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இச்சம்பவத்தில் 23 வயதுடைய ரஷ்ய பெண் ஒருவரை உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் அகங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் தாழ்வுபாடு தாராபுரம் வீதியின் துருக்கி சிட்டி கிராமத்தில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. பேக்கரி உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த குழந்தை மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் மன்னார் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த 1 வயது 6 மாதங்களான குழந்தை என தெரிய வந்துள்ளது. மன்னார் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை அக்மிமென காலி உடுகம வீதியின் படுதுவ பகுதியில் காலி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை கடந்த பெண் பாதசாரி மீது மோதி விபத்துக்குள்ளாக விபத்தில் காயமடைந்த பெண்ணும் மோட்டார் சைக்கிள் சாரதியும் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பெண் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் படதுவ போககவத்தை பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய பெண் ஆவார். அக்மிமென போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட 51 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகுதி ஒன்றை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பொறுப்பேற்றுள்ளனர். இந்த சிகரெட் தொகுதியை சட்டவிரோதமாக கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தின் பசுமை வழியூடாக வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற வெளிநாட்டு பயணி ஒருவரை இன்று அதிகாலை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 36 வயதுடைய பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் என தெரிவிக்கப்படுகிறது. இவர் இன்று அதிகாலை 12:55 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து தாய் ஏர்வேல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான TE 307 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவர் கொண்டு வந்த 2 பயண பொதிகளுக்குள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 34,000 சிகரெட்டுகள் கொண்ட 170 சிகரெட் கார்ட்டூன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க விசாரணைகளின் பின்னர் குறித்த சிகரெட்டுகள் அனைத்தும் அரசுரிமையாக்கப்பட்டதுடன் சந்தேக நபருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் நாளை முதல் 26ஆம் தேதி வரை பரவலாக மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார்.
அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக மேற்காவுகை செயற்பாட்டுக்கான அடிப்படைகள் உருவாகியுள்ளன. நீராவியின் மேலுயர்த்துகையும் கீழ்மாறன் மண்டலத்தின் மேல் பகுதியில் நிகழும் வளி குளிரடைதல் செயற்பாடும் இந்த மழைக்கான அடிப்படைகள். கடந்த பல நாட்களாக மிக அதிகமான வெப்பநிலையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வடக்கு, கிழக்கு, வடமேற்கு, வடமத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு இந்த மழை பெரிய ஆறுதலாக அமையும். ஆனால் மழை கிடைக்கும் சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் அதிக வெப்பநிலையுடனான வானிலை தொடரும். இன்று வரையான தரவுகளின் அடிப்படையில் உண்மையான மற்றும் உணரக்கூடிய வெப்பநிலை அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதமே அதிக அளவிலான வெப்பநிலை நிலவும் ஏப்ரல் மாதமாக பதிவாகியுள்ளது. கடந்த 19 நாட்களில் வடக்கின் அளவிடப்பட்ட வெப்பநிலை சராசரியாக 36.3 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் 36.5 பாகை செல்சியஸ் பதிவாகியுள்ளது என அவர் தெரிவித்தார். அந்த திணைக்களம் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் கணக்காளர் மற்றும் மேலாண்மை உதவியாளர் ஆகிய இருவரும் 30,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டனர். முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் வழங்கிய புகாரின் அடிப்படையில் நேற்று இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புகார்தாரர் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் படுக்கை விரிப்புகளை சலவை செய்யும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு வருகிறார். அவரது மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு காசோலையை விடுவிப்பதற்காக இந்த லஞ்ச பணம் கோரப்பட்டுள்ளது. காசோலையை விடுவிக்க 30,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றபோது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இது குறித்து மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்றது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நாரந்தனையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை துரைராசா அவர்கள் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புலோரி உபயகதிர்காமம் கோணர்வளவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைரமுத்து சுப்பிரமணியம் அவர்கள் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சரசாலை தெற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பெரியதம்பி பரமேஸ்வரி அவர்கள் 17/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் அளவட்டியை புறப்படமாகவும் அவிசாவளை மற்றும் வெள்ளவத்தை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெயலட்சுமி சிவலிங்கம் அவர்கள் 17/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.